மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் FT ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம ராயல் என்ஃபீல்ட் மீட்டியா 350 வந்து சர்வீஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து செயின் க்ளீனிங் அண்ட் செயின் லூப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து அமேசானில் வந்து சில பொருட்கள்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின் க்ளீன் ஸ்ப்ரே அண்ட் செயின் லூப் ஸ்ப்ரே அண்ட் இந்த ப்ரஷ் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த செயின் க்ளீன் ஸ்ப்ரே வந்து மோட்டல் அப்படிங்கிற கம்பெனி வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $232. ஸோ இதோட பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து செயின் லூப் ஸ்ப்ரே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் மோட்டல் பிராண்ட் தான், அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $239. ஸோ இது வந்து 150 ml. ஸோ உங்களுக்கு 2 to 3 times யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட பையிங் லிங்க் அமேசான் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து $90. ஸோ இப்போ வந்து நம்ம செயின் க்ளீன் அண்ட் செயின் லூப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வண்டி ஆன் பண்ணிக்கங்க. சென்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் நியூட்ரல்லேருந்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி டயர் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரஷ், நம்ம வாங்கின ப்ரஷ்ஷை வந்து இந்த செயினில் வந்து ஃபஸ்ட்டு வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து இதில் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த ப்ரஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், 3 சைடு இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கும். ஸோ இது நீங்கள் அந்த செயினில் வச்சிங்கன்னா அதுவே வந்து இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் எடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி அந்த ப்ரஷ்ஷை வச்சு அந்த செயினை வந்து ஃபுல்லாக வந்து அந்த டஸ்ட்டு அந்த மற்ற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செயின் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மோட்டல் ஸ்ப்ரே வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த செயின் ஃபுல்லாக படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஸோ அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த செயின் க்ளீன் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் இந்த ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே வந்து ஒரு வாட்டி வந்து திரும்பியுமே அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா அந்த இதில் இன்னமும் டஸ்ட்டு ஏதாவது இருக்கலாம். ஸோ அதையுமே செயின் க்ளீன் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷை வச்சு இன்னொரு வாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஒரு வாட்டி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பண்ணிவிட்டு இப்போ செயின் ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செயின் லூப் பண்ணலாம். ஸோ இந்த செயின் லூப் தான் உங்களுக்கு வந்து செயின் லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஒன்ஸ் 500 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஒரு 1000 நீங்கள் பண்ணிவிடுங்க. ஒரு ஏதாவது லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி அதை ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ அந்த செயின் வந்து ஓடிட்டே இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கியரில் வச்சுட்டு அப்படியே வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருங்க. ஃபுல்லாக செயினில் ஃபுல்லாக படுற மாதிரி நீங்கள் அந்த சென்டரு அந்த சைடில் எல்லாமே படுற மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நம்ம செயின் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லூப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. செயினுமே வந்து செம்ம சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் 500 கிலோமீட்டர்ஸ் எந்த பைக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து செயின் லூப் பண்ணுறது உங்களுக்கு செயினுக்கு வந்து லைஃப் நல்லா வரும் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஷார்ட் ரைட் போக போகிறோம். ஃப்ரம் சென்னை டு பக்கத்தில் வந்து ரைட் போக போகிறோம். அது நெக்ஸ்ட் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ வந்து செயின் லூப் பண்ணுறோம். அதுக்காக இல்லை. ஸோ ஒன்ஸ் எவ்ரி 500 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் நம்மளே செயின் லூப் பண்ணியாச்சு. ஸோ மெக்கானிக்கிட்ட போகாமல் நம்மளே எப்படி செயின் க்ளீன் அண்ட் செயின் லூப் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு $500 வச்சே பண்ணிடலாம். நீங்கள் எப்போயுமே உங்கள் எந்த பைக்காக இருந்தாலும் 500 கிலோமீட்டர் ஒன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ராயல் என்ஃபீல்ட் மீட்டியா 350க்கு இப்போ பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in another video. Bye.